குட் மார்னிங் ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். தங்கம் புதினா சட்னி பெசலட் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. பெசலட்னா இது இருக்குல்ல பச்சைப்பயிர், அதை வந்து ஸ்ப்ரவுட்டட் பண்ணி வச்சாச்சு, 2 நாள் ஆச்சு. நல்லா இவ்வளோ இது வந்துருந்துச்சு, ஸ்ப்ரவுட் ஆகிருந்துச்சு. அப்படி ஒரு ஃபுட்டு ஹாப்பியாக. வாவ், புதினா சட்னி வித் பெசலட்டு மட்டுமா நினச்சிங்களா? நோ நோ நோ, இதெல்லாம் நமக்கு அப்படி தான் இறங்காது. ஸோ இந்த பெசலட் வந்து ஆந்திரா ஸ்பெஷல் தான். இதை பற்றி பேசுகிறேன், இதை பற்றி பேசுகிறேன். இது என்ன மேம் கிரேவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் சொல்வேன்ல, சாம்பார்னாலே பெரிய நெல்லிக்காய் போட்டுக்கோங்க. டெய்லி பெரிய நெல்லிக்காய் சாம்பாரில். இப்போ ரசமும் மத்தியானம் பெரிய நெல்லிக்காய் தான் இருக்கும். டேரெக்டாக நெல்லிக்காய் சாப்பிட்டா புளிக்கும், இது மாதிரி சாப்பிட்றலாம், நல்லாயிருக்கும். புளிப்பு இறங்கிடும். சாம்பாருக்கு புளி கம்மி பண்ணிக்கலாம். பெசலட்டு தென் இது தங்கம். ஏன்பா நீ சாப்பிட்டியா? அது பேர் என்ன சொல்லுவாங்க? நான் சமைச்சேன் இன்னைக்கு. சட்னி மட்டும் கீதுனேன். இந்த பெசலட் மாவு அரைக்கிறது ஈஸி. ஸ்ப்ரவுட்டட் வந்து இது இருக்குல்ல, இதுலேயே வந்து நீங்கள் நவதானியமும் போட்டுக்கலாம். நவதானியமும் போட்டு செஞ்சுக்கலாம். நவதானியங்கள் எல்லாமே போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலம்பரை நான் என்ன பண்ணுவேன், சும்மா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அதுவே முளை கட்டிக்கும் பெருசாக. அதை வந்து மிக்சியில் போட்டு 4 வரமிளகா, 4 பூண்டு, இவ்வளோ ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம் போடுவேன். ஜீரகம்னா பெருங்காயம் போடலாம், நல்லாயிருக்கும். போட்டு கொஞ்சம் அரிசி மாவு இருக்குல்ல, இட்லி மாவு, அது 2 கரண்டி போட்டுருவேன். அப்போனா நல்லாயிருக்கும். இல்லை இதுலேயே அரிசிலாம் ஊற வச்சோன்னா நம்ம வேணான்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க பெசலட், அப்போ நம்ம அதுக்கு வந்து மாவு ஆட்டினா மட்டும்தான் அது அரிசி ஊற வச்சா சாப்பிட முடியும். இல்லைன்னா நம்ம சுண்டலாக கூட சாப்பிட்றலாம், கடையலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலை மேலே போட்டு உட்காந்து சாப்பிட்றது இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன். ஆனால் வெறும் தோசை, இட்லி அப்படிலாம் சப்பாத்தி, நேற்று நைட் சப்பாத்தி போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த முட்டை கொத்து செஞ்சுருந்தேன். இன்றைக்கி சதுர்த்தி, இப்போதான் பூஜையை முடிச்சாச்சு. இது வந்து இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்தயக்கீரை. இது எப்படி பண்ணணுன்றதை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் மண் சட்டி வச்சுருந்தாலும் சரி, விசில் விட்டாலும் சரி, பாசிப்பருப்பு 1 டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கட்டு வெந்தயக்கீரை போடலாம். வேறு எந்த காயும் போடக்கூடாது. பாசிப்பருப்பை கழுவி நல்ல மஞ்சத்தூள் நல்ல உடம்புக்கு சேர்த்துக்கோங்க. நான் இருந்தால் நிறைய சேர்ப்பேன், அதனால தான் இப்போ நான் மஞ்சத்தூள் திரும்பி நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் செஞ்சால் தான் பிடிக்கும். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்வேன், ஆனால் வெரைட்டி நிறைய செய்வேன். அம்மாவும் மாமியார் தான் மெயின். அம்மாவோட வேறு லெவலில் செய்வாங்க எங்கள் மாமியார். பலகாரம்லாம் வீட்டிலே சுடுவாங்க. நாங்கள் எங்கேயுமே வெளியில் சாப்பிட மாட்டோம், வாங்க கொடுக்கவும் மாட்டாங்க. அது எனக்கே ஹோட்டல் தான், எல்லாமே வீட்டில் தான் நடக்கும். அம்மாவும் அப்படி தான். அதில் வந்து மெயினாக ஸோ எங்கள் மாமியாரும் நல்லா செய்வாங்க. அந்த இடத்துல பெசலட் தோசையில் இந்த இதில் வந்து பாசிப்பருப்பு தான் இதுக்கு நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு 2, ஒரு 5 பூண்டுனா, மலை பூண்டுன்னா பெருசாக இருக்கும்ல, இந்த ஒத்த பூண்டு செய்வேன் நான். உடம்புக்கு நல்லது, அதுதான் எடுப்போம். ஃபுட்டுலேயே அதான் எடுப்பேன், மலை பூண்டு. அது ஒரு 5, 2 பச்சை மிளகா, 2 இல்லை 3, நீங்கள் போடுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. அதுலேயே ஒரு நெல்லிக்காய் போட்டுருவேன். இந்த மாதிரி நெல்லிக்காய் பாருங்கள் வெந்துடும். வெந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட ஈஸி. நீங்கள் எந்த சாம்பார் செஞ்சாலும் புளிக்குழம்பு செஞ்சாலும், நம்ம ரசம் செய்கிறீங்களா டெய்லி, டீஹைட்ரேட் பண்ணாமல் ஹைட்ரேட் பண்ணிக்கும், வைட்டமின்ஸ் ஜாஸ்தி. அதனால் இப்போ நான் சமீபமாக இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக நெல்லிக்காய் போட்டுருவேன். நெல்லிக்காய் அப்புறம் இதெல்லாம் போட்டு நிறைய, நான் வெறும் சின்ன வெங்காயம் நிறையா போட்டு தாளித்து கொட்டி அதில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு ஒரே ஒரு விசில், இல்லைன்னா அப்படியே மூடி வச்சு ஒரு மசில், அவ்வளோதான். அப்படியே வெந்து வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த கீரை தெரியுதா? வெந்தயக்கீரை வந்து ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே தெரியும். அதோட ஸ்பெஷல் என்னன்னு கூகுளில் போட்டிங்கனாலே வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்கும்போது புதினா சட்னின்றது, புதினா ஃப்ரெஷ்ஷாக இந்த சட்னி ஒன்றுமே கிடையாது.
புதினா, ஒரு பச்சை மிளகா, இவ்வளோண்டு புளி, அப்புறம் நான் வந்து கொஞ்சம் வெல்லம் வைப்பேன். வெல்லம் வச்சு கொஞ்சம் 2 தேங்காய் போடக்கூடாது, வணக்கக்கூடாது. அப்படியே பச்சை புதினா சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. அதில் நீங்கள் வந்து பச்சை மிளகா பூண்டு வைப்போம். ஏன்னா இன்றைக்கி நான் இஞ்சி வைக்க சொன்னேன். ஏன்னா இஞ்சி ஃப்ளேவர் இதோட காம்பினேஷனில் இருக்குன்னால. இல்லைன்னா சின்ன வெங்காயம் 2 வச்சு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே பச்சையாக பச்சை மிளகா, இவ்வளோண்டு புளி, புதினா, எடுக்கும் போது 2 சின்ன வெங்காயம் ஓட்டி எடுத்துக்கணும். உப்பு, கொஞ்சம் வெல்லம், அந்த கார்ப்பு இல்லாமல் இருக்கும். வேறு லெவலில் இருக்காது. இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கேஸே இல்லாமல் டக்குன்னு செய்யலாம். இது வந்து பெசலட் தோசை வந்து காமனாகவே ரொம்ப ஈஸியாக அரைக்கிறது. குழந்தைங்களுக்கு நவதானியம் கொள்ளு தோசை, நவதானியம் தோசை மேம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வாங்குறதோட வீட்டில் இந்த சீடெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மேம் நான் என்ன சொல்வேன்னா, இதுதான் நம்ம செய்ய போகிறோன்றதெல்லாம் முடிவெடுக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் வந்து ஊற வச்சு அரைச்சிருங்க. ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. முளை கட்டிகிட்டே இருக்கும். 2-3 நாள் கழித்து திறக்கும் போது ஃப்ரிட்ஜில் நல்லா அது ஸ்ப்ரவுட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்லாம். என்னடா செய்கிறதுன்றது. தேங்காய் சட்னி தண்ணியாக, பச்சை மிளகாய், இஞ்சி, அந்த தேங்காய் நிறையா இருக்கணும். இவ்வளோ தான் அந்த கடலை இருக்கணும். அவ்வளோதான். தண்ணி தேங்காய் சட்னியாக வைக்கணும். பச்சை மிளகாய் மாமியார் செய்வாங்க. அந்த தேங்காய் சட்னிக்கு நிறைய கருவேப்பிலை போட்டு, பெருங்காயம் போட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு நறுக்குன்னு போடணும். தாளித்து மேலே கொட்டிட்டு அந்த தண்ணி தேங்காய் சட்னிக்கு இந்த மாதிரி பெசலட் தோசை இட்ஸ் அல்டிமேட் டேஸ்ட்டு. அப்படி இருக்கும். அந்த தேங்காய் சட்னியை சுட தோசை மொறு நெய் தோசை வச்சு சாப்பிட்டு நான் தான் சொன்னேன், சில விஷயம் ருசிக்காகவே பிறந்த மாதிரி. எனக்கு ரொம்ப ருசி பிடிக்கும். நான் செய்யறதும் அப்படி தான் இருக்கும். நான் ஒரு இட்லி உப்புமா செஞ்சேன்னா கூட அதை பார்த்து ஆனால் 10 நிமிஷம்லாம் ஆகாது. எனக்கு 5 நிமிஷத்தில் முடிப்பேன். ஆனால் இதுதான் மனசில் இது போட போகிறோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு தாளிச்சு விட்ருவேன். அவ்வளோதான். இது எனக்கு பிடிச்ச விஷயம். சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி ஆகிப்போச்சு. அப்போல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி, பிஸ்னஸ் பற்றி தனியாக பேசுகிறேன். அப்போல்லாம் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஒரு நாள் மார்னிங்கு மாமியார் மெனு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த மெனு வந்து எங்கள் வீட்டில் சில்லி பரோட்டா போடுவேன். நான் தான் பரோட்டா போடுவேன் வீட்டில். 10 பேர் 20 எங்கள் வீட்டில் கெஸ்ட் இருந்துகிட்டே இருப்பாங்க. மாமனாரோட கூட பிறந்தவங்க, மாமியாரோட கூட பிறந்தவங்களாம் எல்லாருமே எப்போவுமே எங்கள் வீட்டில் இருப்பாங்க. வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பரோட்டானாலும் 10 பேருக்குனாலும் சமைச்சிடுவேன், போட்டு எடுத்துருவேன் நைட்டு. அதே வீட்டு பொண்ணு இருக்கால, சில்லி பரோட்டா வந்தாலே சில்லி பரோட்டா வேணும் மேடமுக்கு. வந்து சில்லி பரோட்டா, சில்லி இட்லி, பொடி இட்லியை நான் ஃப்ரை பண்ணிட்டு அதில் பொடி தடவி அதை கருவேப்பிலை போட்டு தாளித்து அது செஞ்சு கொடுப்பேன். டிஃபன் ஐட்டம்ஸே நான் நிறையா போடணுன்னா 365 நாளைக்கு டிஃபன். மேம் எங்கள் வீட்டில் துவையல் ரொம்ப நல்லா செய்வோம். அம்மியில் அரைப்பாங்க மாமியார். அம்மி இல்லைன்னா எப்படியாவது அம்மி வச்சு அரைச்சிடுவாங்க. இல்லைன்ற சொல்லணுன்னா இந்த கல்வமா அது எதோ சொல்கிறாங்களே அதில் வச்சு இப்படி கல் ஒன்றுமே இருக்காது. ஒரு பச்சை மிளகா, இவ்வளோண்டு தேங்காய், 2 அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த கொரடா சொல்லுவாங்கள்ல, அப்படியே சுட்ட சாதம் இறக்கி நல்லெண்ணெய் விட்டு அதை அப்படியே சாப்பிடுவோம். ஃபுட்டு தான் அம்மா வீட்டில். ஐயோ, அம்மா என்னென்ன ஸ்பெஷல். மாமியார் வந்து பியூர் வெஜ்ஜு, அதனால் எங்களுக்கு வெஜ்ஜு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மா வீட்டில் எப்படி தெரியுங்களா, ஒன்லி பியூர் நான்வெஜ்ஜு. பிரியாணி நீங்கள் காமனாகவே திண்டுக்கல் பிரியாணி இது சாப்பிட்றீங்கள்ல, அந்த ஸ்டைல் தான் திருச்சி, மதுரை எல்லாமே இருப்பாங்க. அந்த பக்கம் தான் திண்டுக்கல், மதுரை, திருச்சி, கரூர், அந்த பிரியாணி ஸ்டைல் வந்து அப்படியே தான் செய்வாங்க. அதில் அம்மா செஞ்ச பிரியாணி, அம்மா எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும் மேம். எது செஞ்சாலும் அம்மா நல்லாயிருக்கும். சும்மா பிசைஞ்சு கொடுத்தாலே ருசியாக இருக்கும். ஏந்தாம்மா சாப்பிட்டியா? எங்கே சாப்பிட்டேன்? இந்த இங்கே இருக்குது சட்னி. வயசுலாம் சாப்பிட்டேன். சாப்பிடல தானே? இந்தா சட்னி, இந்தா குழம்பு. அப்புறம் என்ன பண்ண மாவை? நான் வாங்கிக்கிறேன். சாப்பாடு கொடுத்துட்டியா வாட்ச்மேன் அண்ணாக்கு?
இன்னைக்கு யாருமே பேச விடல, எல்லோரும் நடுவில் பேச சொல்லிட்டு போகிறாங்க. பேச விட மாட்டாங்க, நடுவில் மறந்துடுது என்ன சொல்ல வராங்கன்னு. அம்மா வீட்டு சமையல், எனக்கு அம்மா வீட்டு சமையல் தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ பிஸ்னஸ் இல்லையான்னு கேட்டால் பேசுகிறேன், அதையும் பேசுகிறேன், தனி வீடியோவாக பேசுகிறேன். அம்மா வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு, அம்மா வந்து சிக்கன் சும்மா ஃப்ரை பண்ணுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று பாருங்களேன், நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கோயம்புத்தூர் செம்ம சேல் கொடுத்ததுக்கு நன்றி போலி. நேற்று நைட் அஸ்வின் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த போலியில் ஃபுல்லாக நெய் ஊற்றிடுவேன். அவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க நெய், நமக்கு மட்டும்தான் இறக்கும். நெய்யை ஊற்றி சம்பவமாக நடக்கும் போலி. நான் வந்து சப்பாத்தி போலி அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் சொல்லுங்கள். நெய் சக்கரை போட்டு இந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நெய், வாழைப்பழம், போலி இல்லைன்னா சுயம் எல்லாம் போட்டு பிசைஞ்சி உருண்டி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை தங்கம், நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இந்த ஊர் ஸ்பெஷல் அது. அது ஒரு டேஸ்ட்டு தானே, அவங்கவுங்க டேஸ்ட்டாக அது, அவ்வளோதான். அம்மா வீட்டில் வந்து பிரியாணி, கிரேவி, குழம்பு, தண்ணி குழம்பு. எனக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நிற்கிறேன்னா மெயினாக எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்கள்ல, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். எங்கள் அம்மாவோட தெய்வம் எங்கள் அம்மா. அம்மா அம்மா ஏன் நான் சின்ன வயசில் ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறம் சும்மா ஜாலியாக பேசுகிறேன், பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போங்க, சும்மா உங்கள்கிட்ட பேசணுமேனு பேசுகிறேன். நான் இவ்வளோ நாள் நிற்கிறதுக்கெல்லாம் காரணம் என் ஹெல்த்துக்கு காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அப்போயே ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருக்கும். கால் இருக்குல்ல, வாங்கி 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 கவரில் சுற்றி ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டே இருப்பாங்க. ஸ்கூலில் விட்டு வந்தோன்னே ஒரு கால் எடுத்துருவாங்க. மார்னிங்கே காலெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி அம்மா கட் பண்ணி வாங்கிட்டு வந்து இதில் வச்சுருவாங்க, குக்கரில் வச்சுருவாங்க. அது கால் வந்து நல்லா 24 மணி நேரம் ஊறுனா டேஸ்ட்டு தான். கொதிக்க வச்சு வச்சுருவாங்க அம்மா. காலம்புரை பண்ணாங்கன்னா நான் சாயங்காலம் வந்தோன்னே நல்லா கேடுவாங்க, யாரும் சிரிக்கக்கூடாது இதுக்கு பட்டு 1 லோஃப் ப்ரெட்டு வந்து 1 லோஃப் ப்ரெட் வச்சுருவாங்க அப்படியே ஃபுல்லாக. இங்கே தான் இப்படி, அங்கெல்லாம் சிலோன் ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வரும், ரோட் சைட்ஸ்லேயே வருவாங்க. அப்படியே ப்ரெட்டு வந்து அப்படியே பிச்சு சாப்பிடணும் அந்த ப்ரெட்டை. இங்கே கட்டிங் இல்லை அதெல்லாம் இருக்காது, பிச்சு சாப்பிட்ற ப்ரெட்டாக இருக்கும். நல்லா வந்து இந்த அளவுக்கு ஒரு பவுல், சிரிக்காதீங்க யாரும், நல்லா கொழுன்னு தான் இருப்பேன். இந்த அளவுக்கு பவுலில் நல்லா அகலமாக ஃபுல்லாக ஆட்டுக்கால் சூப்பு. எங்கள் அண்ணாட்ட கொடுத்தா ஐயோ எனக்கு இதெல்லாம் இறங்காதுன்ட்டு அவங்க ஓடிவேன். அவங்களுக்கெல்லாம் குழம்பு வைப்பாங்க, அப்பாக்கெல்லாம். ஃபுல்லாக ஆட்டுக்கால் சூப்பு வச்சு 1 லோஃப் ப்ரெட்டு வச்சுட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டியான்னு யாரையும் கேட்காம ஒரே இடத்துல உட்காந்து ஒரு நாள் இல்லாமல் கொடுப்பாங்க. அதை டெய்லி கொள்ளுன்னு இருப்பேன். அந்த லோஃப் ப்ரெட்டில் அந்த கால் சூப்பில் தொட்டு சாப்பிட்டு அந்த காலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி சாப்பிட முடியாது. ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும், அவ்வளோ க்ளீன் பண்ணால் எப்படி படிப்பிடும், தூக்கம் வருமா வராதா, போய் டியூஷனில் போய் உட்கார சொல்லுவாங்க. செம்ம தூக்கம் வரும், அப்படியே படிக்க வந்து நைட்டு தூங்குவேன். இந்த மாதிரி அதே மாதிரி மத்தியானம் எக்ஸாம் இருக்குமா, மத்தியானத்துக்கு மேலே எக்ஸாம் இருக்கும். காலம்பரம் அந்த 12 மணிக்கு கொதிக்க சாப்பாடு இறக்குவாங்க, நல்லா ஃபுல்லாக போட்டு வச்சுருவாங்க. அதான் இப்போ முடிவு சோத்து போட்டே இருக்கிறது. சோறு சாப்பிட்றதுல எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சாதம் இதெல்லாம் இறங்காது. அம்மா வந்து இட்லி தான் நிறையா செய்வாங்க, இதெல்லாம் கிடையாது. வெரைட்டிஸ் வந்து எனக்கு நான்வெஜ் நிறைய செய்வாங்க, அவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க. நண்டுலாம் நம்ம சாப்பிட்லன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு செய்வோமான்றது எனக்கு புரியல. ஆனால் கிலோவாக நண்டு வாங்கிட்டு வந்து அதுதான் கால்சியம். இன்றைக்கி கூட நான் கண்ணாடி போட்டுட்டு நான் லைவில் நின்று பார்த்துருக்கீங்களா, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டை பற்றி நான் இப்போ பேசுகிறேன். அப்போல்லாம் அப்படி கொடுத்தது தான். கிலோவாக நண்டு வாங்கிட்டு வந்து அப்படியே நண்டை செஞ்சு எண்ணெய் அண்ணாமே பெரிய பேப்பர் போட்டு உட்கார வச்சு, பின்னாடி வீட்டுக்குள்ளே அம்மா சாப்பிட மாட்டாங்க, அலர்ஜி ஸ்மெல் வரும்னு பின்னாடி உட்கார வச்சு பேப்பர் போட்டு ஃபுல் நண்டை சாப்பிட வச்சு ஜூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளப்புவாங்க. டெய்லி மட்டன், ஒரு சிக்கன் இருந்தாலும் சாப்பிட்ருவோம். ஆனால் அப்படி சாப்பிட்டா நான்வெஜ் சாப்பிட்டவளுக்கு திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ணி வெஜிடேரியன்னா எப்படி இருக்கும்? ப்ரெஷர் ஆகிட்டு அதுவே எனக்கு பெரிய டிப்ரெஷன். ஃபுட்டே எனக்கு பெரிய டிப்ரெஷனு. ஏன்னா எனக்கு வந்து திடீர்னு வந்து
இவங்க எல்லாம் என்னமோ இத்தினோண்டு எடுத்து 2 பீஸ் சாப்பிட்றாங்களே, என்னடா அது குடும்பம் அப்படின்னு ப்ரெஷர் ஆகிட்டேன் அப்போல்லாம். ஆனாலும் ஹாப்பி விடுறதில்ல. அவங்க மாமியார் வந்து 10 தடவை கை சோப் போட்டு கழுவாங்க. தொட்டாலே உடலையே இறங்கி நின்று அதுவும் சாப்பிடுவேன், இல்லை வெளியில் கூப்பிட்டு போவாங்க, அதையும் சாப்பிட்ருவேன். ஆனால் அப்போல்லாம் போய் அம்மா வீட்டில் போய் அப்படியே கண்ணில் தண்ணியே வரும். திருப்பி ஒரு 10 நாள் கழித்து போனோம்னா அம்மா வீட்டுக்கு அப்படியே வெரைட்டி செய்வேன். என்னம்மா இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன், என்னம்மா நான் வெஜிடேரியன் இப்படி நான்வெஜ் சாப்பிட்டவங்க நல்லா யோசனை பண்ணுங்க. வெஜிடேரியன் இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, அப்படியே வெஜிடேரியன்லேயும் நமக்கு தான் சோறு பிடிக்குமே, சோத்தை போட்டு எங்கள் மாமியார் வந்து வெஜிடேரியனில் நிறைய செய்வாங்க. 2மே எனக்கு தெய்வங்கள் தான். எங்கள் அம்மாவும் தெய்வம், எங்கள் மாமியார். இந்த மாதிரி 2 சமையல் தான். இந்த மாதிரி வக்கனா எனக்கு வாய்க்கு வக்கனையாக இருந்தால் தான் சோறு இறங்குவோம். எங்கேயாவது போட்டு யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா ப்ரெஷர் ஆகிடும். நான் கூட செஞ்சுக்கிறேன்ற அளவுக்கு போயிடுவேன். தண்ணி சாப்பாடான்னு கூட அதுக்கு அந்த வெரைட்டி இருக்கணும்னு நினைப்பேன். என்னோடய ஃபுட் ஹேபிட் பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள்லாம் அம்மா கிட்டே இருந்து நல்லா ஃபுட்டு சாப்பிட்டது, அப்போல்லாம் சாப்பிட்ட ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இன்றைக்கெல்லாம். இல்லைன்னு முடியாதுங்க. நமக்கு ஒரு 46 வரும்போதெல்லாம் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இவ்வளோ கண்ணாடி போடல. எனக்கு கண்ணாடி அண்ணாவும் போட்டதில்லை, நானும் போட்டதில்லை. அண்ணாக்கு உடம்பு முடியாமல் போச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. கடைசி முடியல அவருக்கு ஹார்ட்டெல்லாம் அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. கெடுத்துட்டார் அண்ணாவே உடம்பு, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அதே மாதிரி எங்கள் அண்ணி என்னை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி எங்கள் அண்ணா பையனை வளர்த்துருப்பாங்க. என்ன மாதிரி அவன் அஸ்வினை என்னை எப்படி வளர்த்தாங்களோ எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அண்ணன் பையன் அப்படியே வளருவான். என்னென்னலாம் நான் சாப்பிடுவேனோ அதெல்லாம் அதுவும் சாப்பிடும், அஸ்விக்குட்டியும் சாப்பிடும். என்கிட்ட என் குழந்தைங்களாம் எங்கள் மாமியார் மாதிரி அவங்க சாப்பிட்டது மாதிரி. அதான் சொல்கிறேனே மேம், ஒரு ஆடுன்னா எல்லாமே சாப்பிடுவோம். இவங்க வீட்டில் ஆடுனா கறி மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஐயோ ப்ரெஷர் ஆகிடும் எனக்கெல்லாம். ஃபுட்டு கஷ்டம் தானே, இப்படிலாம் சாப்பிட்டு இப்படி வந்த பிள்ளைலாம் பழகிட்டேன். அப்படியே ஓட பழகணும். எங்கள் மாமியார் தான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு போனேன் சேனலுக்கு, மீடியாவில் மாமியார் தான் கூட்டிகிட்டு போனாங்க. நிறையா இருக்குது. அதில் ஒரு நாள் ஒன்று நான் கண்டிப்பாக பேசுகிறேன். பிஸ்னஸை பற்றி எனக்கு பேசலை, ஃபுட்டை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபுட்டு. இப்போ போனாலும் எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் பொறுத்த முடியும் எனக்கு கொஞ்சமாக செய்கிற பழக்கம்லாம் கிடையாது. பெரிய பெரிய புண்ணா வச்சு செய்வாங்க. எல்லோரும் சாப்பிடுவாங்க, எல்லார்கிட்டும் கொடுப்பாங்க. எல்லோரும் நான் எங்கள் வீட்டில் வந்து இங்கே இருக்கும்போது எங்கள் வீட்டில் அவர் வந்து மார்னிங் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு அவரும் கீழே வாட்ச்மேன் அண்ணாவும் காஃபி குடிப்பாங்க. ஈவினிங்கு ஃபுட்டு இவர் என்ன சாப்பிட்றாரோ அவருக்கும் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்துட்டு வந்து தான் இவரே உட்காந்து சாப்பிடுவார். அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலியெல்லாம் கற்றுக்கிட்டது தான் நாங்களாம். பட் நாங்கள் இல்லைனாலும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்கிறத சாப்பிடுவோம். கொஞ்சிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன், கொஞ்சோண்டு பிச்சு வச்சேன், அதுதான் இருந்துச்சு. ஹாப்பி தாங்க. நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குல்ல, அம்மா கிட்ட சாப்பிட்ட ஃபுட்டில் ஒரு அனுபவம் இருக்குல்ல, எங்கள் அம்மா இந்த மாதிரி சமைப்பாங்க கேட்குமா அப்படின்ற ஒரு ஃபுட்டுன்னா என்ன ஃபுட்டு சொல்லுவீங்க? நான் இதான் ஐயோ எனக்கு ஃபேனை கொஞ்சம் கம்மி பண்ண மறந்துட்டேன், பொருளுன்னு இருக்கும். இல்லைடா அங்கே ஏசி ஒன்றாலும் இங்கே உட்கார முடியலடா. இன்றைக்கி என்னன்னு தெரியல, சரி செம்ம வெயில். காலம்புற ஒரு 8 மணிக்கெலாம் செம்ம வழியாக இருக்குது இன்றைக்கி. ஒரு வேளை நமக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வைக்கிறது அப்பா அது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, விரதம்லாம் இருக்க முடியாதவா. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய விரதம் இருப்பேன். வியாழன் வெள்ளி சனியெல்லாம் ஃபுல் டே சாப்பிட மாட்டேன். எல்லாத்த விட்டு வெளியே வந்தேன், உடம்பு முடியாமல் போச்சு கொஞ்சம். அதனால் அல்சர் ஃபார்ம் ஆச்சு. எல்லாத்த பூஜைகள் எல்லாமே கோயிலாக முடிச்சுட்டு நான் சாரதம் எல்லாமே நான் அவர் எல்லா கோயில்களும் முடிச்சிட்டோம். இது மாதிரி நிறைய கோயில் போயிட்டு வந்துட்டோம். நேரம் ஆகும். இப்போ ரெஸ்டிங் டைம் அவருக்கு, எனக்கு அவர் ரெஸ்ட்டு, எனக்கு ஓடுறது இந்த பிள்ளைங்களுக்காக. அவ்வளோதான் ஹாப்பி டைம். ஹாப்பியாக இருக்குல்ல, இதுதான் எங்கள் லைஃப். திஸ் இஸ் மை லைஃப். ஃபுட்டு தான். ஆனால் வெளியெல்லாம் அப்பா சினிமா கூப்பிட்டு போக மாட்டார், எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கு போனால் பொண்ணு கேட்பாங்கன்னு அங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அது அப்போல்லாம் அப்படி தானே, வயசுக்கு வந்து அப்படி கூப்பிட்டு போகக்கூடாது. இங்கே கூட
ஆனால் வீட்டில் ஒரு சிப்ஸுனாலும் நேந்திரக்காய் வந்து ஒரு 100 வரும், அப்படியே டப்பாவாக இருக்கும். அப்பா வந்து ஒரு ஐஸ்கிரீம்னாலும் கிலோவாக. ஆனால் வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்போம். லவ் யூ தங்கம். உங்கள் அனுபவத்தை ஏதாவது எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பற்றி பேசுகிறேன்.